Hi students, this is Syed Mukta from ADA 247 Tamil, your English trainer. So இந்த வீடியோ செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்மளுக்கு ரயில்வேஸ் வந்து ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க 11,000 வேக்கன்சிஸ்க்கு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலான செஷனில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பியோட சிலபஸ் பார்த்துடலாம். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 11,000 வேக்கன்சிஸ் தெரியும். நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் CBT 1 to CBAT டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது இருக்கும். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் 75 கொஷின் 75 மார்க். ஓகேவா? ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்னால் இதெல்லாம் சிலபஸ். அதே மாதிரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சிலபஸ். கிராவிடேஷன், ஃபோர்ஸ், ஸோ சயின்ஸ் வந்து முக்கியமாக படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரயில்வேஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மற்ற பார்ட் முக்கியமாக இல்லையா, சயின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு நிறைய விதமான அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸ் நம்மளுக்கு சயின்ஸில் கண்டிப்பாக இருக்க போகுது. கண்டிப்பாக நம்மளுக்கு சயின்ஸ் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். CBT எக்ஸாம் பேட்டர்ன் 2 மீன்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, மேக்ஸு, ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சேர்ந்து வரும். அதே மாதிரி ட்ரேட் டெஸ்ட், உங்கள் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட் உங்களுக்கு சேர்ந்து இது வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். அதே வந்து மேக்ஸு, ரீசனிங் அதே தான் இருக்க போகுது, அதே சயின்ஸ் தான் இருக்க போகுது. பட் இந்த வாட்டி என்னென்னா எலக்ட்ரிக்கல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடு தான் ஃபார் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸு, ஃபிட்டர், மெக்கானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான மெயின் ட்ரேட் சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாகணும். ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்ன நீங்கள் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஓகேப்பா? ஓகே. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்னா, சிலபஸை இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சிலபஸ் காமிச்சேன். எத்தனை பேர் நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்க தெரியல, எத்தனை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் சிலபஸில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும். அஃபீஷியல் சிலபஸ் என்ன அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டைமை மேனேஜ் பண்ண மாட்டாங்க. சப்ஜெக்ட் அலோகேஷன்ஸ் பண்ணுறப்ப சில சப்ஜெக்ட்டுக்கு கம்மியான டைமும் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிகமான டைமும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான டைம் நீங்கள் கொடுத்தாகணும். அதே மாதிரி ஓவர் லுக்கிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட், அவாய்டிங் மாக் டெஸ்ட், அப்படி மாக் டெஸ்ட்டும் அவாய்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாக் டெஸ்ட் போடுறப்ப நீங்கள் வந்து அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி பேசிக்ஸை அவாய்ட் பண்ணுறது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த PYQs மனப்பாடம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹேபிட்டை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், NCERT புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி GSை நீங்கள் படிக்கணும். அதே மேக்ஸ் நீங்களா பேசிக்லேருந்து நீங்கள் போகணும். அப்போ தான் கண்டிப்பாக ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அது நம்ம பண்ணவே கூடாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசியே நம்ம காலேஜ்லலாம் படிப்பாங்க. ஏன்னா வந்து செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி நான் உட்காந்து படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் செட் ஆகாது. 3-4 months கான்க்ரீட்டாக நம்ம படிச்சாகணும். கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி காமன் மிஸ்டேக் பொறுத்து நான் சொன்னால சிலபஸ், அஃபீஷியல் சிலபஸ் அவங்க பார்க்க மாட்டோம். நம்ம வந்து அஃபிஷியல் சிலபஸ் தான் மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இக்னோரிங் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ். எத்தனை பேர் நீங்கள் PYQs ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ஒரு கோல்டன் மைண்ட். ஏன்னா ரயில்வேஸ் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும், அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைசிஸ் ப்ராப்பராக பண்ணி எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஷின்ஸ் வருது, எவ்வளோ கண்டென்ட் கேட்குறாங்க, எந்த மாதிரி டெப்த் பெனிட்ரேஷனில் கேட்குறாங்கன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் நீட்டாக பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ADA 247 தமிழில் நாங்கள் வந்து பைலட் பேட்ச் சொல்லி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். 23rd June தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தா ஃபஸ்ட்டு, இன்னும் 23 நாளில் நமக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வேலிடிட்டி 24 months வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னோட கோட் YT84 நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு 2,900 மீன்ஸ் 3,000 கோர்ஸ் உங்களுக்கு 2,900 உங்களுக்கு கிடச்சிரும்ப்பா. ஸோ இந்த கோர்ஸ் அட்வான்டேஜ் பொறுத்தவரைக்கும் லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டோட ரெண்டுமே சேர்த்து இருக்கும். ஓகே? ஸோ நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸும் நாங்கள் வைப்போம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் மிஸ்டேக், இக்னோரிங் மாக் டெஸ்ட். நீங்கள் நிறைய பேர் மாக் டெஸ்ட் போட மாட்டேங்க. படிச்சுக்கிட்டே போவோம் தவிர நம்ம கரெக்டாக மாக் டெஸ்ட் போட மாட்டோம். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம மாக் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு 70% சிலபஸ் முடிச்சிட்டிங்கன்னா யூ ஷுட் டூ மாக் டெஸ்ட். நீங்கள் எந்த டெஸ்ட் வாங்கினாலும் ஓகே. பட் நம்ம ADA 247 டெஸ்ட் ப்ரைம்னு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. நீங்கள் அது கூட வாங்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இக்னோரிங் கன்சிஸ்டன்சி. ஒரு 4 நாள் படிப்போம், 5ஆவது நாள் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம படிச்சுக்கிட்டே நம்ம வந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்,
ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இருக்கணும். ஒரு 10 days நல்லா படிச்சுட்டு ஒரு 11th day வரப்போ நம்ம படிக்க முடியாமல் போகிறது அது வேஸ்ட்டு. அதுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் 3 hours படித்தா கூட அது ஓகே. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல் பண்ண மாட்டாங்க, அப்படி தாறு மாதிரி தக்காளி சோறு மாதிரி படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் டைம் அலோகேஷன் வச்சு படிக்கணும். அதே மாதிரி ஓவர்லோடிங் டாபிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஒரு புக், அங்கேருந்து ஒரு புக், இங்கேருந்து ஒரு சோர்ஸ், அப்படி இல்லாமல் இந்த டாபிக் இந்த ஒரு புக், இந்த டாபிக் இந்த புக், அவ்வளோ படித்து வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப நீங்கள் வந்து டாப்பிக்கை பேர்டன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கான்செப்ஷுவல் பேசிஸில் தான் இருக்கும். நீங்கள் கான்செப்ட்ஸை நல்லா படிச்சுக்கிட்டா போதும், கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் ஆகிற எக்ஸாம் தான் இது ஏஎல்பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிவைக்யூ காமன் மிஸ்டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டாபிக் ஏ, டாபிக் பி இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். பாராகிராஃப் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வருது, எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கம்மியாக வருதுன்னு சொல்லி ஒரு பார் டயக்ராம் நீங்களே போடணும், மைண்டில் இமேஜின் பண்ணி போடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷன் ஃபேஸை எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அதே மாதிரி என்னது, காமன் மிஸ்டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் படிக்கிற ஹேபிட் இருக்கணும். அதே மாதிரி ஐடென்டிஃபை அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். நிறைய பேர் என்னன்னா, இப்போ நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, ஏஎல்பி Tier 1 எழுதுவீங்க, Tier 2 ரிசல்ட் ரிலீஸ் ஆக 1-2 months டிலே ஆகும். ரயில்வேஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சில டைம் டக்குன்னு ரிசல்ட் வந்து சில டைம் டிலே ஆகும். ஸோ டிலே ஆகிறதுக்காக உங்கள் மைண்ட் மோட்டிவேஷன் லாஸ் பண்ணிடக்கூடாது. அப்போயும் நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக CBT 2க்கும் நீங்கள் படிச்சு ஆகணும். ஸோ அது ரெண்டாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கணும். கண்டிப்பாக மக்கப்பிங் இந்த எக்ஸாமுக்கு சூட்டே ஆகாது. பிகாஸ் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சயின்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ், உங்களுக்கு நியூமரிக்கல் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ நம்மளால கிராமிங் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக புரிஞ்சு தான் படிக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சயின்ஸ் படிக்கும்போது அப்ளிகேஷன் ஓரியன்டாக ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் மக்கப். ஓகேவா? அதே மாதிரி ஓவர் லுக்கிங் பேசிக் கான்செப்ட், நெக்லெக்டிங் த ஃபவுண்டேஷன், திருப்பி அதை சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸை கவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, இக்னோரிங் த சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? இது நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. புவர் டைம் மேனேஜ்மெண்ட், கரெக்ட் டைம் மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின்ஸை கரெக்டாக பார்க்கணும். கான்செப்ஷுவல் கிளாரிட்டி கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி இன்அடிக்வேட் ப்ராக்டிஸ் ஆஃப் நியூமரிக்கல் ப்ராக்டிஸ். நிறைய பேர் இருந்தாங்க ஸ்பீடே வராது, மேக்ஸுக்கு ஸ்பீடு வராது. ஏன் வரலன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஸோ நல்ல ஒரு நாளைக்கு ஒரு 30 to 50 சம் போட்டு பார்த்தா தான் நமக்கு என்ன ஸ்பீடு வரும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, இக்னோர் பண்ணி நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸை இக்னோர் பண்ணியிருப்பாங்க. பட் கண்டிப்பாக நீ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் மாக் டெஸ்ட் ஸ்கிப் படிப்பாங்க, நீங்கள் மாக் டெஸ்ட் ஸ்கிப் படிக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகாது இக்னோரிங் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறது நீங்கள், வேலைக்கு போக போகிறது நீங்கள். ஸோ உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், உங்கள் டயட்டு பிரேக்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளோட ADA 247 பைலட் RRB ALP பேட்ச் இருக்குது. ஸோ லான்ச் பண்ண போகிறோம். இன்னும் 23 days லான்ச் லிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ரோல் பண்ணலாம். YT84 கோட் அப்ளை பண்ணுங்கப்பா. அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட ADA 247 ஆப்போட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, சார் இது எப்படி சார் நான் கோர்ஸ் நான் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு சர்ச் ADA 247 தமிழ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய கோர்சஸ் லான்ச் ஆகி காமிக்கும். ஸோ இதில் உங்களோட கோர்ஸ் பைலட் RRB ALP பேட்ச், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்துட்டு கூப்பன் கோட் பொறுத்த வரைக்கும் என்னோட கூப்பன் கோட் YT84 இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3000 rupees கோர்ஸ் உங்களுக்கு 2200 ஆல்மோஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ஸ் இது மந்த் பிகினிங்னால இந்த ஆஃபர் இருக்குது. டேஸ் ஆக ஆக இந்த கோர்ஸோட ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் இன்றைக்கி இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகுங்க. அதே மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ் திருப்பி நான் காமிக்கிறேன், இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிடாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் வரப்போ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக்ஸ். PVQ ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள், கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வைங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி மாக் டெஸ்ட் போட்டு நல்லா இது பண்ணுங்கள். மாக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ADA 247 டெஸ்ட் ப்ரைம் சீரியஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா.
ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளோட கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை கமெண்ட் பண்ணலாம். ஸோ சிலபஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இல்லை ரயில்வே ஏஎல்பி சிலபஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட அடா 247 சேனலை பிஎஸ்ஆர் பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டான்டான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும்பா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நல்லபடியாக உங்களோட ரயில்வே ஏஎல்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கலாம், பட் இது நிறைய பேர் இக்னோர் பண்ணுற விஷயம். தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் எல்லாமே இக்னோர் பண்ணாமல் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி போனால் இந்த இயரை நம்ம டெஃபினட்டாக ரயில்வே ஏஎல்பி கிளியர் பண்ணலாம். அதுக்கான கெப்பாசிட்டி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றிகள், வணக்கம்.